ஹலோ, குட் ஈவினிங். கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வீட்டில் மிச்சமான சப்பாத்தி இப்படி எடுத்து நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். அது அப்படியே நல்லா பொல 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 பொலன்னு இருக்கும். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே தனியாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பொல பொல பொலன்னு சூப்பராக வந்துடும். பொரியலுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பரான சூடான கொத்து சப்பாத்தி ரெடி. இதை அப்படியே ஒரு பவுலில் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அதாவது கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.